சரி அழாத. இப்போ உனக்கும் அவனுக்கும் என்ன பிரச்சனைன்னு சொல்றியா? இல்ல அருண், சிவாக்கும் எனக்கும் செட் ஆக மாட்டேங்குது. இதுக்கு மேல வேற எதுவும் என்கிட்ட கேட்காத ப்ளீஸ். சரி விடு. உன்ன மாதிரி நல்ல பொண்ணு கிடைக்க அவனுக்கு கொடுத்து வைக்கல. நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. இது இப்படிதான் முடியும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். உன்ன மாதிரி ஒரு பொண்ணு அவனை மாதிரி ஒரு பையனை எப்படி லவ் பண்ணேன்னு எனக்கு தெரியல. யூ டிசர்வ் பெட்டர் ஸ்ருதி. என்ன சொல்ல வர அருண்? அவன் போனா என்ன, நான் இருக்கேன். நான் உன்னை ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ அந்த சிவா கூட கமிட் ஆயிட்ட. நீ எனக்கு கிடைக்க மாட்டியான்னு ரொம்ப நாளா ஏங்கி போயிருந்தேன். நல்ல வேலை, கடவுளா பார்த்து உன்னை அவன்கிட்ட இருந்து காப்பாத்திட்டான். நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் ஸ்ருதி. இங்க பாரு அருண், ஒரு பொண்ணு ஒரு பையன் கிட்ட அவ கஷ்டத்தை சொல்றான்னா 4 வார்த்தை ஆறுதல அவன் சொல்வான்றதுக்காக தான். இப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்காக கிடையாது. இனிமே எந்த பொண்ணுகிட்டயும் ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பேர்ல இவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்ணாத. நான் தான் அப்பவே சொன்னல, அவன் பண்றது சரியில்லை, அவன்கிட்ட தள்ளியே இருன்னு. அவன் நல்லா கை கால் உடைச்சாதான் அவனுக்குலாம் புத்தி வரும். போதும் சிவா, ப்ளீஸ் திரும்ப ஆரம்பிக்காத. பொறுமையா இரு. அப்புறம் ஏன்டி என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லல? நான் சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. அப்புறம் ஏன் என்கிட்ட வந்து பேசல? ஏன்னா உனக்கு என் மேல் நம்பிக்கையே போயிடுச்சு சிவா. அதனால தான் நான் உன்கிட்ட பேசல. இங்க பாரு சிவா, இங்க இருக்க எல்லா பொண்ணுங்களுக்குமே ஒரு நல்ல பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிடாதான்னு ஏங்கிட்டு இருக்காங்க. அப்படி நாங்க 4 பேர்கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசும்போது அதுல ஒரு சில பசங்க அட்வான்டேஜா எடுத்துட்டு எங்க கிட்ட பேசதான் செய்வாங்க. அது தெரிய வரும்போது நாங்களே விலகிடுவோம். ஆனா ஒரு லவ் பண்ற பையனா நீ தாண்டா நம்பணும். நீ லவ் பண்ற பொண்ணு எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு அந்த நம்பிக்கை இல்லைன்னா உன் கூட எதுக்கு இருக்கணும்னு தோணுச்சு. அதனால தான் உன்கிட்ட பேசல. சாரிடி. ஒழுங்கா சாரி கேளு. ஹே, நீ ஒண்ணு காலெல்லாம் விழ வேணாம். அப்புறம் எப்படி சாரி கேட்கறது? எப்படி சாரி கேட்கணும்னு நான் சொல்றேன்.